இந்த லொக்கேஷனை நான் பிரசாந்துக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவன் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான். கண்டினியூவாக டிஃப்ரெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்கு ப்ளீஸ். Spirit near, let yourself show. த ஈவில் மதர். இந்த ஒரு பில்டிங்கை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட டீமோட எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அங்கே நடந்த அமானுஷ விஷயங்கள் என் மனதை ரொம்பவே பாதிக்கப்படுத்துச்சு. திரும்பி இந்த லொக்கேஷனுக்கு நான் வரவே கூடாதுன்ற ஒரு முடிவில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னையும் வெங்கட்டையும் வர வச்ச காரணம் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயங்கரமான அனுபவத்தை கொடுக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தினேஷ், இந்த பேக் மட்டும் வச்சுக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகேடா. சேஃபாக நின்று எதுவும் வந்தாங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணு. ஓகேவா? பேக் வச்சுக்கோ. சேஃப்டா. தனியாக எங்கே போயிடாத. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது ப்ளீஸ் இடம். ஒரு மயான அமைதி இங்கே இருக்குது. யாரு ப்ளீஸ்? அங்கே சவுண்ட் கேட்குது ப்ளீஸ். ஹலோ, யார் அது? இங்கே என்ன தவிர வேற யாராவது இருக்கீங்களா? ஹலோ, சவுண்ட் கண்டினியூவாக டிஃப்ரெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்கு ப்ளீஸ். எங்கேருந்து கேட்குதுன்னு தான் தெரியல. சுற்றி யார் அது? அங்கே தான் மூவ் ஆகுது ப்ளீஸ். யார் அது? ப்ளீஸ், இப்போ எங்கேயாவது மூவ் ஆனிச்சு, நான் பார்த்தேன். ஹலோ, அதுக்குள்ளே எங்கே போனீங்க? ப்ளீஸ், இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு ரிச்சுவல் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கே தெரியும் அது எனக்கு ஆபத்தில் தான் முடியும். பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணாமல் நான் விட போகிறதில்லை. ஸோ இப்போ வரைக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது எனக்கு தெரியல. பதட்டமாக தான் இருக்குது. பதட்டமாக இருந்தாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரிச்சுவலை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு. ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த ரிச்சுவலை நம்ம பண்ணிட்டு பார்த்துடலாம் ப்ளீஸ். ஸோ வாங்க, நான் மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஃபைனலாக நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, எங்கே இருக்கீங்க? இப்போ உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? நான் இந்த இருட்டில் தனியாக தான் நின்றுட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? ரிச்சுவலோட ஃபைனல் ஸ்டெப் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் பண்ணிடுறேன். இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல என்னோட ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டு கம்யூனிகேட் பண்ணி பார்க்க போறேன். இந்த ஸ்டேஜ்ல எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன என் உயிருக்கே ஆபத்தா கொண்டு போய் கூட முடியலாம். ஸோ எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை தான் வந்திருக்கேன். பார்த்துக்கலாம். இப்போ நான் என்னோட
ஒரு சொட்டு ரத்தத்தை இதில் உங்களால் விட்டுருக்கிறேன். இது மூலியமா நான் என்னையே உங்ககிட்ட அர்ப்பணிச்சுக்கிறதா நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருந்துச்சுன்னா இப்போ என் முன்னாடி வரீங்களா? ஹலோ, மணி ப்ரோ, நீங்கள் கொடுத்த லொக்கேஷனுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம் ப்ரோ. இங்கே என்னென்னமோ நடக்குது ப்ரோ. என் ஃப்ரெண்டு வேற காணும் ப்ரோ. நாங்கள் வந்த என்னென்னமோ வினோதமாக அழுகிற மாதிரிலாம் சவுண்ட் கேட்குது ப்ரோ. யாரும் என்னை சுற்றி இங்கே இருக்காங்க ப்ரோ. நாங்கள் வந்த வண்டியும் மிஸ் ஆகிடுச்சு ப்ரோ. என் ஃப்ரெண்டு எங்கே போனானே தெரில. நான் உங்களுக்கு கால் பண்ணேன், உங்களுக்கு கால் ரீச்சே ஆகலை ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தயவு செஞ்சு வாங்க ப்ரோ. நான் இங்கே ட்ராப் ஆகிட்டேன் ப்ரோ. இங்கேருந்து எப்படி வெளில போகிறதுன்னு தெரியல ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ரோ. எப்படி வெளில போகிறதுன்னு தெரியல ப்ரோ. நான் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிட்டேன் ப்ரோ. பிரசாந்த் அனுப்பின வாய்ஸ் நோட்டை கேட்டு நானும் வெங்கட்டும் உடனே அந்த லொக்கேஷனுக்கு கிளம்பி போனோம். கரெக்டாக தான் வந்துருக்கோம். பில்டிங் எதாவது தெரியுதான்னு பாரு மச்சான். பின்னாடி தெரியுதா? ஸ்ட்ரெயிட்டாக ஏதோ தெரிகிற மாதிரி காம்பவுண்டு. தெரியலையே கண்ணு. என்னடா இருக்கும் உனக்கு? பிரசாந்த் சார் வாய்ஸ் மெசேஜ் கேட்டு எனக்கு ஒன்றுமே புரியலடா. கடைசி அவன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான் அதில்? நீ தான் கேட்டியே, இதை காப்பாற்றுங்கண்ணா, இங்கேருந்து எப்படி வெளில போகிறதுன்னு தெரியலையே, அது ஒன்று சொன்னான்டா அவன். உயிருக்கு ஒன்றா மழை இடி வேறு இடிக்குது, மழை வந்துடும்ல இருக்கு. டைம் பற்றியா ஓடலை, 2 மணிக்கிட்ட ஆகுது டைம். ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஆனால் ரைட்லேயே ஒரு காம்பவுண்ட் இருக்குது. 20 நிமிஷத்துல நான் பார்க்குறேன், கேட்குறீங்க. வழி தெரியாமல் போயிட போகிறேன் நான் உள்ளுக்குள்ளே. சரி நானும் வரேன். டார்ச் இருக்கா? கேமரா இருக்குல்ல, இதில் இருக்க லைட் இருக்கு. ஆ, கேமரா நம்ம அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். கேமரா அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கட்டும். உள்ளே போய் ஆன் பண்ணிக்கலாம். லெஃப்டா ரைட்டான்னு தெரியல. இங்கேருந்தே பார்த்தா பில்டிங் தெரியும். இருக்குறியா? நான் பார்த்துட்டு வரேன். இங்கே வா போகலாம். எதுக்கும் கார் இங்கே இருந்தால் சேஃபா? போயிட்டு இருக்கேன்டா. அந்த பில்டிங்கான்னு பார்த்துட்டு வந்தோம். லொக்கேஷன் பார்த்தோம். மச்சான் எதோடா? பிரசாந்த் நீங்களா? என்னடா உங்களுக்கு? மனுஷன் நடமாட்டம் எதுவுமே இல்லைல்ல. நீ கேட்ட வந்தேன்டா. ஆனா இப்ப பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்குடா. முன்னாடி நான் வந்தப்போ இந்த மாதிரி காடு மாதிரி இல்ல, காடு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இவ்வளோ மரம்லாம் வளர்க்கல, இவ்வளோ மரம்லாம் இல்ல. ஆனா இது ரொம்ப அடர்த்தியா இருக்கு இப்போ. அதனால என்னால இதான் பில்டிங்கா சொல்லி கண்டுபிடிக்க எதுவுமே தெரியல. ஆனா இது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், இங்க ஏகப்பட்ட எஸ்டேட்ஸ் இருக்கு. ஆனா இது ஒண்ணு மட்டும் தான் அபண்டன்டா இருக்கு. ஆனா நைட் டைம்ல என்னால இது கரெக்டா இதுவான்னு சொல்லி என்னால கெஸ் பண்ண முடியல. ஓ, இது வேர் ஹவுஸா? ஆமாடா, இது வேர் ஹவுஸ் இல்லடா, இது அப்படியே ஒரு பங்களாடா, ரெசார்ட்ரா இது. ரெசார்ட்டா? ரெசார்ட்ரா, நான் உன்கிட்ட சொல்லிட்டு வந்தேனா ரெசார்ட்ரா இது. இந்த மரத்துக்கு பின்னாடி அப்ப பில்டிங் இருக்கா? ஆமாடா, இந்த மரத்துக்கு பில்டிங் இருக்கும். முன்னாடி பார்த்தா ரொம்ப தூரத்துல இருந்தே அந்த பில்டிங் தெரியும். ஆனா இப்ப மரத்தால மறைஞ்சிருச்சு, எதுவுமே தெரியல. ஓ, இது என்ட்ரன்ஸா? ஆமாடா, இது என்ட்ரன்ஸ். எவ்வளவு பெரிய கேட். ஓடிங்க, பாத்துறேன். பாத்து இங்கிருந்தே பார்த்தா அந்த பில்டிங் தெரியும்ல. இங்க பேர் காமிக்கல, இதுதான் அந்த பில்டிங். இது நம்ம காரை வேற அங்கே விட்டு வந்துருக்கோம். என்னடா, யாரா பாஸ் அடிக்கிறது? ஹலோ மச்சான், யாரும் நடந்து போனாங்களா? எனக்கு தெரிஞ்சு பேர நடந்தாங்க பின்னாடி காருக்கு. அந்த லைட் ஷேட்ல தெரிஞ்சது. போக மாட்டேங்கிறா, காட்டு சாப்பிளே வந்துடா. அவன் இன்னும் இங்க என்ன இங்க கூட எனக்கு தெரியலடா. தனியா வந்திருக்கான். நீதான் கொடுத்தியா?
கார் எடுத்து சீக்கிரமாக போகலாம். கண்டிப்பாக இதண்டா ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இப்போ என்னால் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல இந்த இடத்துக்கு. ஆமாண்டா எனக்கு கால் பண்ணி வர மனு வரும் போதுடா இடி இடிக்குதுன்னா கால் பண்ணால் ஒரு நாட் ரீச்சபிள் வர வருதுடா எனக்கு பயமாக இருக்கா அடி அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏமாதாண்டா பழி வரும். எனக்கு ஒரு டவுட், கார் யார் இப்போ இது பண்ணியிருப்பா? தெரியலையாடா எனக்குமே தெரியலையே. இங்கே ஆள் நடமாட்டம் இருக்கா? ஆள் நடமாட்டம் வாய்ப்பே இல்லை. நான் ஃபஸ்ட் வாட்டி வந்து சரத்புரோட வந்திருக்கேன், அப்போவும் வந்து ஆள் நடமாட்டம்லாம் பார்க்கல. செகண்ட் வாட்டி நான் வந்து டீமோட வந்தேன், சாய் அவங்க கூடலாம் வந்தேன், அப்போ கூட எதுவும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சது ஆளாக இருக்காதுடா. இங்கே பாடுறா காம்பவுண்ட் பாடுறா இதுதான்டா. இப்போ பாரு செடிகிடிலாம் மறைச்சு இந்த இடமே வந்து ஒரு மாதிரி அந்த காலத்து பங்களா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கு பேர். வா ரொம்ப பெருசாக இருக்கு போலையா? இதுக்குள்ளே போகும் போலே, ரொம்ப பெரிய பில்டிங்கும். ரொம்ப பெருசாக இருக்கு. பா பெருசுரா. ஆமாண்டா கட்டி பாதியில் எரிஞ்சு கிரிஞ்சு போயிச்சாண்ணா. பிரசாந்தன் கூப்பிட்டு பாரு இங்கேருந்து இருக்கானா ஒரு நாள் நான் கிளம்பிட்டானா எனக்கு ஒன்றுமே புரியலையே. கால் பண்ணாலும் நான் டீச்சபிள் தான் இருக்குது. பிரசாந்த் ஆனால் மச்சான் நம்ம இப்போ இங்கே கத்துறது அட்வைஸபிள் கிடையாதுடா. கார் பார்க் பண்ணிட்டு உள்ள போய் ஒரு ரவுண்ட் பார்த்து வந்துடலாமா? இல்லை உள்ளே போய் தான் ஆகணும். சரி மச்சான் கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஒரு ரவுண்டு உள்ளே போய் பார்க்குறோம். அவன் இருந்தானா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன்னு சொல்லி யோசிப்போம். இல்லைன்னா நம்ம சைலண்ட்டாக கார் எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம நல்லது. ஏன்னா நம்ம எந்த ஒரு பாதுகாப்பான எந்த ஒரு பொருட்களும் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் கிளம்புறது நல்லது. சரியா? ஆனால் நம்மளில் ஒரு பையனாக இருந்தானா அவனை கண்டிப்பாக நம்ம ரெஸ்க்யூ பண்ணி தானே ஆகணும்டா. அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா அவன் உன்னை நம்பி வந்திருக்கான். உன்னை நம்பி அவன் சொல்லும் போது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம கண்டிப்பாக அதை போய் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது நம்ம கடமை. ஓகேதாண்ணா? பிரசாந்த் அமைதியாக இருக்கியா? மூச்சு விடுற சவுண்டு கேட்கல அதுமே எனக்கு. நாய் சவுண்டா? நாய் தானே அது? வெளியில் பாரு. ஆமாண்டா லைட் எரியுது காரில். லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். நாய் கத்துற சவுண்ட் அது. கரெக்டாக ஹலோ எனிஒன் ஹியர்? ஏய் தனியாக போயிடாதா, சொல்கிறத கேளு. தனியாக போகாத. தனியாக போகல. ஏன் பின்னாடி பார்த்துட்டு வர? நம்மளை தாண்டி நம்ம பின்னாடி யாரும் இருக்காங்க. வயசு இந்த இடத்த பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு அம்மாவோட ஆத்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக சுற்றிட்டு இருக்கதா ரீசெண்டாக எனக்கு தெரிய வந்தது. நான் வந்து நேற்று 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்து பிரசாந்த் கிட்ட இந்த லொக்கேஷன் பற்றி நான் சொல்லியிருந்தேன். லொக்கேஷன் கேட்டால் நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் போயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவன் வாய்ஸ் மெசேஜ் போட்டு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகுது. உள்ளே வரும்போது நாங்கள் பிரசாந்த்னு கூப்பிட்டோம், பட் எந்த ஒரு வாய்ஸுமே கேட்கல. ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் கேட்குது. கண்டிப்பாக இது வந்து அந்த அம்மாவோட ஆத்மா தான் இருக்கும் மச்சான். ஆனால் இங்கே ஒருத்தர் மட்டும் இல்லை, அந்த அம்மாவோட ஆத்மாவும் இருக்குது, குழந்தையோட ஆத்மாவும் இருக்குது. அது ஒன்று தெரிஞ்சுக்கோ. ஸோ நீ ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அதுக்காக தான் நான் இப்போவே சொல்கிறேன். அப்போது
குழந்தையோட ஆத்மான்னு சொல்லிட்டுன்னா அந்த பொண்ணோட குழந்தையா, அதாவது அந்த அம்மாவோட குழந்தை ஆமாம் ஆமாம் சேர்ந்து இறந்து போயிருக்காங்க இங்கே. ஆமாம் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. இறந்து போன அதிர்ச்சியில் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால இன்னும் அவங்க அம்மா வந்து ஆக்ரோஷமாக சுற்றிட்டு இருக்கிறதா நிறைய பேர் சொன்னாங்க. நாங்கள் நம்பலை. பட் நான் ஆல்ரெடி 2 வாட்டி வந்திருக்கேன். 2 வாட்டியுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க இன்னும் இங்கே தான் இருக்காங்க. நான் அடித்து சொல்கிறேன். சரிவா? हेलो प्रशांत சொல்கிற மாதிரி அவங்க ஒருவேளை கிளம்பி போயிருக்கலாம். பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்குது. அதே சமயத்தில் ஏதோ நீ சொல்கிற மாதிரி 2 வாய்ஸ் கேட்குது. ஒன்று குழந்தை, இன்னொன்று வந்து ஆனா பெண்ணான்னு எனக்கு சரியாக தெரியல உண்மையிலே. அவங்க கூட யாரும் நடந்து வராங்க பின்னாடி. प्रशांत நீங்க தானே இன்னும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? 1 வருஷம் முன்னாடி வந்தனே, நான் ஞாபகம் இருக்கா? உங்க குழந்தைக்காக நான் எவ்வளோ பொருட்கள் எடுத்துட்டு வந்தேன். என்ன தெரியுதா உங்களுக்கு? சாரி பாடுறாடி வெங்கட்டு மச்சான். நீ சொன்ன அப்போ நம்பலை, ஆனால் இப்போ ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா இது ஏதோ நிறைவேறாத ஒரு பொண்ணோட ஒரு ஆத்மான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த புடவையை பார்க்கும்போது இது ஏதோ சரி வா சீக்கிரமா பிரசாந்த் இருக்கான போய் பார்த்துட்டு போகலாம். வா, நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ண தேவையில்ல. சீக்கிரம் பிரசாந்த் மச்சான் இங்கே இருங்க, உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். அந்த பக்கம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துட்டேன் எதுவுமே. பிரசாந்த் என்னடா என்னாச்சு? அந்த ஜன்னல் கிட்டடா. எங்க யாரை பார்த்தா? பிரசாந்தா? பிரசாந்த் மாதிரி இல்லைடா, ரொம்ப ஹைட்டா. நடக்கிற விஷயத்தை பார்த்து என்னதான் பயம் வந்தாலும் நானும் வெங்கட்டும் பின்வாங்காம முன்னோக்கி போக ஆரம்பித்தோம். சரி வா மேலே போகலாம். எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன்டா. கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னும் வருது. எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற மாதிரி தெரில. நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு மேலே போய் பார்த்துட்டு கிளம்பிடலாம். வா பிரசாந்த் ஆ என்னடா இங்கே நடக்கிறத பார்த்தா எனக்கு என்ன சரியாக பண்ண மாட்டேங்குது. என்னன்னா வந்ததுலேருந்து நீ சொல்கிறதுக்கு அப்படியே லிட்ரலாக என்ன நடக்குதோ அதான் நடக்குது. இங்கே பிரசாந்த் இல்லை. சரி வா, அப்போ நம்ம ஒரு ரூமாக பார்த்துட்டு கிளம்பிடலாம். வா, நம்ம என்ன வீடியோ எடுக்க வந்தோம். அவன் வீட்டுக்கு முதல்ல கிளம்புறது தான் பெட்ரு. வா, அவன் இங்கே இல்லவே இல்லைடா. அவன் எங்கடா நம்ம கூப்பிட்டு கிளம்ப போகிறோம்? அவன் இருந்த இவ்வளோ நம்ம ஏதாவது ஒன்று கத்திரிப்பான்ல. எதுவுமே இல்லையே, அமைதியாக இருக்கீங்க. அவன் இல்லை, அவன் கிளம்பியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு கிளம்பிட்டான். எனக்கு தெரிஞ்சு இங்கே இல்லை அவன். எப்படி நீ சொல்கிற? மூச்சு பேச்சு இல்லாமல் நடந்தா எங்கேயாச்சு மைக் அடிச்சு? சரி அதான் ஒரேடி பார்த்துட்டு போகலாம். வா, இவ்வளோ நேரமா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சுடா. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுடா. அவன் வாய்ஸ் மெசேஜ் போட்டு. பிரசாந்த் கேமரா கொஞ்சம் எப்படி இந்த கேமரா கை வலிக்குது எனக்கு. இது சரிங்களா? பிரசாந்த் அந்த கடைசியிலடா
அந்த கடைசி இல்லையா? அந்த கடைசி பார்த்துக்கோ, நீ அங்கே பார்த்துக்கோ. எதுவும் இல்லையா? பிரசாந்த் பிரசாந்த் உள்ள வந்து வந்த மாதிரி பார்த்தியா? அந்த இடத்துல இங்கேருந்து எதுவுமே தெரியலடா. கேப்சர் ஆச்சா? நானும் வெங்கட்டும் பிரசாந்தை தேடி போக ஆரம்பித்தோம். ஆனால் பிரசாந்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோவே தலைகீழாக மாறிடுச்சு. என்னடா? தண்ணி வேணுமா? தண்ணி பிரசாந்த், தண்ணி வேணுமா? பிரசாந்த் என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ் பண்ணுங்க ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை பிரசாந்த், ஒன்றும் இல்லை நாங்கள் வந்துட்டோம். பிரசாந்த் ஒன்றும் இல்லை பிரசாந்த், ஒன்றும் இல்லை. என்னாச்சு? இவ்வளோ நேரம் உங்களை நான் கூப்பிட்டுருந்தோமே, பதில் சொல்லவே இல்லை, நீங்கள் சொல்லலாம் கொடுக்கலையே. என்னாச்சு? பிரசாந்த் எழுந்திரிங்க வாங்க. ஒன்றும் இல்லை வாங்க போனால் எழுந்திரிங்க. என்னாச்சு? அவனுக்கு பத்திரமா இருக்குடா. சரி ஒன்றும் இல்லை பிரசாந்த். ஏதோ பெருசாக என்னாச்சு? நம்மளை கொண்டு போயிடலாம். சரி வாங்க போகலாம். தனியாக வந்தீங்க, எப்படி இவ்வளோ பெரிய இடத்துக்கு தனியாக வரீங்க? நான் எவ்வளோ வாட்டி நான் சொன்னேன் தனியாக வராதீங்க சொல்லி, எதுக்கு நீங்கள் தனியாக வரீங்க? வாங்க எழுந்திரிங்க வாங்க. ஒன்றும் இல்லை வாங்க, நான் வந்துட்டலாம் வாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை வாங்க, எழுந்திரிங்க வாங்க. ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ். அவன் எதையோ பார்த்து பயந்துருக்கானா பயங்கரமா? என்னாச்சு? தனியாக வரீங்களா? சொல்லுங்கள். அவரை காணும் ப்ரோ. யாரு? 2 பேரும் வந்திருக்காங்களா? அவன் என்ன நம்பிதான் ப்ரோ வந்து அவனை காணும் ப்ரோ. அவன் இல்லை என்ன பதில் சொல்ல தெரியல எனக்கு. போயிடலாம் ப்ரோ. வாங்க போகலாம். யாரு போனா எப்படி போக முடியும்? இருக்கா? போகலாம் ப்ரோ. எப்படி போக முடியும்? யாரு வந்தா? என்ன பண்ண? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி சரி இல்லை நானும் என் ஃப்ரெண்டையும் தனியாக வீடியோ எடுக்க வந்தோம் ப்ரோ. அவனை வெளில நிற்க வச்சுட்டு தான் நான் உள்ளே வந்தேன். நான் ஏதோ நான் பார்த்தேன், அது ஒரு மாதிரி அழுகுன மூஞ்சிய கொடூரமாக இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டேன் ப்ரோ. எனக்கு எதுவுமே பண்ண முடியல. உன் ஃப்ரெண்டு இருக்கா? தெரியல ப்ரோ. 2 பேரும் வெளில வந்து அவ்வளோ தூரம் தேடினேன். ஏதோ ஒன்று என்னை கூப்பிட்டது, நான் உள்ளே தேடி வந்தேன். சடனாக பார்த்தா இங்கே எனக்கு வந்து எழுப்பி தான் தெளிவாகவே அடைகிறேன். எனக்கு ஒன்றும் பண்ணல. நாட் ரீச் கொண்டு வருது. உங்களுக்கு கால் பண்ணலாம் ரீச் ஆகலாம். ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்ட கேட்டிங்களா? நான் தான் ப்ரோ வந்தேன். இவன் எங்கே போனான்னு தெரியல ப்ரோ. அவன் என்ன நம்பி தான் ப்ரோ வந்தான். என்ன வண்டியில் வந்தீங்களா? வண்டியும் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. பைக்கில் வந்தோம். என்ன பண்ணுறது? அவனையும் காணும், வண்டியும் காணும். எத்தனை பேர் வந்தீங்க? நானும் அவனும் மட்டும்தான் வந்தோம். 2 பேர் தான் வந்தோம். எனக்கே புரியல. இப்போ என்னென்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் தேடி பார்த்தீங்களா? ஃபுல்லாக தேடிட்டேன். நான் மேலே போயிட்டு ஒரு ரிச்சுவல் ஒன்று ட்ரை பண்ணேன் ப்ரோ. எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே சடனாக ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். அது வரைக்கும் ஒரு வினோதமான சவுண்டு தான் எனக்கு கேட்டுது. ஒரு மாதிரி
அழுகுரல் கேட்கும்ல, ஒரு பொண்ணோட அழுகுறல் ஒப்பாரி வச்சுக்கிட்டே அழுகுனா எப்படி கேட்கும், அந்த மாதிரி சரி. இந்த இடத்த பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், வராதீங்க ப்ரோ. அது வந்தீங்கன்னா நானே ப்ரோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட தான் கிளம்பி வந்தேன். சரி ஓகே இது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்து சொன்னான் பார்த்தியா, அதை சொல்லவே இல்லை. பெரிய என்ன பண்ணான்றது நம்ம மேலே பார்த்தா தெரியலடா. இப்போ வண்டி இங்கேருந்து அவன் ஃப்ரெண்டு காணாமல் போயிருந்தா நம்ம வந்து தேடணும், இல்லை நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே வாங்க என்னன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. இல்லை ப்ரோ நான் ஃபஸ்ட்டு நான் என்னன்னு சொல்லிட்டு வண்டி இங்கே இருந்து உன் ஃப்ரெண்டு காணாமல் போயிருந்தா கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டு இங்கே தான் எங்கே இருந்திருப்பான். பட் வண்டியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தப்பிச்சிருக்கிறத விட மேபி நீங்கள் போயிருக்கலான்ற ஒரு ரீசனில் மேபி அவங்க வந்து எந்த சவுண்டும் கேட்டிருக்காது, உங்களை கூப்பிட்டு பார்த்துருக்கோம். நாங்களுமே ரொம்ப நேரமாக அவங்க கூப்பிட்டுருக்கோமே, ஆனால் எந்த ஒரு பதிலுமே இல்லைமே. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமாக இல்லை ப்ரோ ஃபஸ்ட்டு கால் பண்ணால் ரிங் ஆச்சு, அவன் எடுக்கல. செகண்ட் டைம் கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. சரி வாங்க பயப்படாது, வண்டி இதெல்லாம் வாங்க. வண்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணால் உங்களுக்கு நான் சுத்தமாக கால் போகல, அதுக்கப்புறம் தான் மெசேஜ் போட்டேன் உங்களுக்கு. சரி வாங்க எங்கே போனீங்க? எங்கே மேலையா? இது எத்தனை ஃப்ளோர் போயிட்டு வேலை தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கா? இல்லை நான் இதுதான் வந்து பார்த்துக்கிறேன். நீ சொல்கிற மாதிரி நீ சொன்னது தான் கரெக்ட். ஏன்னா வண்டி இருந்திருந்தா அது பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் வண்டி இல்லைன்னும் போது அவன் இவன் இவ்வளோ நேரம் பாரு, அவன் சுயநிலவே இல்லை. அவனை கொஞ்சம் நடுவில் மட்டும் அவர் ப்ரோ இங்கே வாங்க ஏதாச்சும் பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்களா கையில்? அதெல்லாம் கறி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்களா? இது ரிச்சுவல் பண்ணுறதுக்கான பொருள் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து போகலாம். ஒன்றும் இல்லை வாங்க. நீங்கள் நடுவில் வாங்க, நடுவுலேயே போங்க கொஞ்சம். நாங்கள் இவ்வளோ நேரமாக கத்துறோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டு கத்திருப்பான், ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கிளம்பிருப்பீங்க போல கிளம்பிருக்கோம் சான்ஸ் இருக்குல்ல. அப்படியே யோசிச்சு பாருங்க, எப்பவுமே நெகட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவாக கொஞ்சம் யோசிங்களேன். ஒன்றும் ஆயிருக்காது உங்கள் ஃப்ரெண்டுக்கு. என்னடா என்ன பண்ணிருக்கீங்க? நான் எதிர்பார்த்தேன்டா இதை. இவங்க எதுவும் பண்ணாமல் இங்கே எதுவும் நடந்திருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்க? பிரசாந்த் பண்ண ரிச்சுவல் செட்டப்பை பார்த்து நானும் வெங்கட்டும் ரொம்பவே பயந்துட்டோம். ஆனால் மனசை தளர விடாமல் அந்த ரிச்சுவலை எப்படியாவது முடிக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்தோம். உனக்கு ஒரு வாட்டி நான் தனியாக இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்? சில ரிச்சுவல்ஸ்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அதாவது நம்ம பயன்படுத்த இதுவே அந்த இதுலேருந்தே தூக்கிட்டாங்க, அந்த மரபுலேருந்தே எடுத்துட்டாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சபிக்கப்பட்ட ஒரு ரிச்சுவலை தான் இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கான். அது அவனுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில. இதை தாண்டி அவனால் வெளியே போக முடியாது, ஏன்னா இதை முடிக்காமல் அது வெளில அனுப்பாது அவனை. இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்ததுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, இங்கேருந்து 3 பேராக வெளில போகிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அவன் மாமிசம் எடுத்துன்னு வந்தானான்னு கேட்டல, நீ கரெக்டாக தானே கேட்டிருக்க? எடுத்துன்னு வந்திருக்காங்க. என்ன ப்ரோ பண்ணுறது? நீங்கள் வந்து ஒரு போர்ட்டலுக்குள்ளே வந்துட்டீங்க, அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. கிளியரா இதுதான் ஓகேவா? இது வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி. நீங்கள் அந்த போர்ட்டலுக்குள்ளே வந்துட்டீங்க, இது நீங்கள் முடிக்காமல் வெளியில் வந்திருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதோ பார்த்து பயந்து ஓடி இருக்கீங்க. அதனால் அது வந்து யூஸ் பண்ணி உங்களை வந்து இங்கே இருக்க வைக்க பார்த்துருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபோனோ எங்கேயோ தொலைஞ்சி காணாமல் போயிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இந்த இடத்த விட்டு இப்போ வெளில போயிருப்பீங்க? நைட்டு என்ன வேணால் இருக்கலாம் உங்களுக்கு. அவனை பின்தொடர்ந்து வந்துனே தான் இருக்கும். ஒரு பின் தொடர்ந்து வந்துனே தான் இருக்கும். ஏன்னா அவன் சொன்ன மாதிரி தான் இது ஒரு பேசேஜ். இந்த பேசேஜ்குள்ளே வரதான் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, வெளியே போக தெரில. இந்த உங்கள் உயிரை காப்பாற்றின ஒரே விஷயம் இந்த தடுப்பு சுவர் ஒன்று வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இது மட்டும்தான். இல்லை மணி, இதுக்குள்ளேருந்தே இதை முடிச்சுட்டு வெளியே போனால் தான் உண்டு நம்ம. இப்போ வந்து நம்ம அவங்கள வர வைக்க போகிறோம். வர வச்சு இந்த பொம்மையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த போகிறோம். சரியா? புரிஞ்சுதான் உங்களுக்கு? பதட்டமாக இருக்கீங்களா? இன்னும் பயப்படாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு எங்கேயும் போல் என் மனசுக்கு தெரியுது. ஓகேவா? ஏதாவது ஒன்று ஆயிருக்கும் நினச்சா கண்டிப்பாக நம்ம மனசு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு எதுவுமே ஆயிருக்காது. ஸோ பயப்படாதீங்க. ஓகே? அதனால் இந்த பதட்டம் இல்லாமல் ஒரு நிலவரம் இருக்குது இப்போதைக்கு. ஆமாம் ஆமாம், அமைதியாகவும் இருக்குது, அதுவும் பாருங்கள். எனக்கு ஒரு கூரான ஒரு விஷயம் வேணும். கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு கூரான ஒரு விஷயம் வச்சுருந்துருப்பீங்க. இருக்கா? பார்த்தியா?
சரி. உங்களுக்கு பண்ண விடாது, நான் முடிக்கணும். பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இப்போ அந்த ஆத்மாவை நீ சொன்ன மாதிரி அந்த பொம்மைக்குள்ளே கற்று கொடுத்துருவா. அதான் ஆனால் ஷிவராக சொல்லுவேன், அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. அதை பார்த்தது எனக்கு ஒரு செகண்ட் அல்லு இல்லை. ஓகே பேக் வேணாம், கை பிடிச்சிக்கோங்க. பாரு மனசு கூட தலை சொல்லக்கூடாது. இப்போ நான் அவங்க வந்து ஒரு மந்திரத்தை படித்து நான் கூப்பிட போகிறேன். அது மந்திரம்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு சாண்டில் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை படித்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஆக்ரோஷமான ஏதாவது ஆத்மா இருந்தாங்கன்னா நம்ம தேடி வரத்துக்கு 100% சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்காங்க, நாங்கள் வரும்போதே பார்த்தோம். ஸோ பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ஓகேல? எனக்கு ஓகே. ஓகே ரெடியா? இந்த டார்ச் பேர் வச்சுக்கோங்க. இங்க ஆத்மா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னால நல்லாவே உணர முடியுது. அப்படி இருந்தீங்கன்னா இந்த போர்ட்டலுக்குள்ள உங்களால வர முடியுமா, இல்ல இந்த பொம்மைக்குள்ள வர முடியுமா? உங்களால இந்த பொம்மைக்கு உயிர் வர வைக்க முடியுமா? இப்போ கண்ணு ஷேக் ஆகுது. ஒரு கண்ணை தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீ கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் அந்த கண் பதில் சொல்லுது. எனக்கு தெரியும் இங்க 2 பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நீங்களும் இருக்கீங்க, உங்க குழந்தையும் இருக்காங்கன்னு சொல்லி தெரியும். நான் உங்க குழந்தைய டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க இங்க வரவங்க எல்லாரையுமே மிரட்டுறதா நான் கேள்விப்பட்டேன் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஏன்னா நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஏன்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா என்ன? நம்ம வந்து காப்பாற்ற வரீங்கன்னா நமக்கு நல்லது. இது நான் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறேன். இது அது அது அதான் அணைய விடாது. பார்த்து படிக்கட்டுமாடா? கண்டிப்பாக படிக்கணும். படித்ததான் உங்களுக்கு இந்த வீடியோ சேர்த்து நம்ம நான் போகிறோம். ஆஃப் வச்சுக்கோ. இது படிக்க படிக்க இன்னும் ஆக்ரோஷமாகும். எல்லாத்துக்கும் இது ரெடியாக இருக்கணும். ரெடியாக ஹேண்டில் ஆஃப் வச்சுக்கோ. ஒரு நிமிஷம். ரெடி? ரெடி? Come forth. Don't hide. Cross the veil. Step inside. கேமராவும் பிளர் ஆகுதுடா. Shadows rise. Silence break. Spirit lost. Awake. Awake. Through the dark. I call your name. Show yourself. Ignite the flame. One by one, the candles glow. Spirit near, let yourself show. Through this circle, through this night, come to me. Reveal your sight. Blood to ash, dust to bone. You are here. You are not alone. Shadows deep, awake from rest. Come to me, O wandering guest. Through the silence, through the night, show your face with my sight. Not 3 times. The veil is thin. Open wide and let them in. Ghost of sorrow, ghost of flame, speak to me and call your name. Air and dust, silence cold, spirit young, a spirit old. Hear my voice and draw you near. Whisper secrets I must hear.
I must hear. I must hear. நீ நான் போயிடலாண்ணா. இதான் கடைசி. இந்த கடைசி ஸ்டெப் பண்ணி தான் ஆகணும். எங்க இருந்தாலும் இப்ப நீங்க வெளியில வரலாம். இதுக்கு மேல உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. என்னாச்சு ஒண்ணு இல்ல ஆணி எடுக்க போறேன். முடிஞ்சா வா பார்க்கலாம் அவனால. அது மொத்தத்தையும் இது பண்ணு. வெளில போறீங்க சொல்றேன். வெளில போகாத. ஏன் அமைதியா இருக்கா? ஏதோ ஆகுது பாரு உன்னோட முகத்துல இருந்து. இது மொத்தமா வட பண்ணிட்டு வட எதுவுமே இருக்க கூடாது இந்த இடத்துல இருந்து. டேய் வர முடியுமா? அது சீக்கிரம் வட வர முடியாது. தட்டி விடுறா. நான் ப்ளீஸ் நான் போறேன் வாங்கண்ணா. நான் ஏன் சொல்லுனா அந்த நூலெல்லாம் அறுத்துடுறா. அறுத்து எறிடா. நான் கஷ்டமா இருப்பதா வாங்கண்ணா. வா போலாம் வாங்க போலாம் கிளம்ப வாங்க போலாம். கேமரா எடுத்து வாங்க கிளம்பலாம். எல்லாத்தையும் எடு. இங்க இருந்து எடுத்துட்டு வரல. எதுவுமே எல்லாத்தையும் தூக்கி போடு. கால்ல கூட எதுவுமே மிஸ் ஆக கூடாது. இப்போ நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போணும். யார் காலையும் எதுவும் பண்ணல. அதை எடுமா நீ போலாம். அதுல ஏதோ மூக்குலாம் எரியுது. எதுவும் சொல்ல முடியல. மூக்குலாம் எரியுது. அது ரொம்ப உருமை சவுண்டு கேட்டே இருக்குடா. கிளம்பலாம். வா நடுவில் கிளம்பலாம். சீக்கிரம் கிளம்பலாம். இதுக்கு மேலே இருக்குது சேஃப் இல்லை ப்ரோ. உன் ஃப்ரெண்டு எங்கேயுமே போயிருக்க மாட்டான் ப்ரோ. நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எடுப்பான். ஏதாவது இந்த இடத்துல வெளில போண்டா. போகலாம். இங்கே இருக்க ரொம்ப தான் ரிஸ்க்கு. போகலாம் வா போகலாம். கிளம்பும். போகலாம். ஏய் போகலாம். ஏதோ ஒரு ஊருண்டா. நானுங்க ஏதோ பார்த்தேன். வாங்க கிளம்பலாம் வாங்க. லைட் வர கிளம்பலாம். லைட் வர ஆஃப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. கிளம்பலாம் வாங்கண்ணா. தாங்க முடியல. அதான் இதுக்கு மேலே அது உள்ளே போயிடுச்சுடா. சரி வா கிளம்பலாம். வா நம்ம வெளில போய் பேசிக்கலாம். வாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து அந்த லொக்கேஷன் வீடியோ நாங்கள் கஷ்டப்பட்டு வெளியில் வந்துட்டோம். நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு நார்மல் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ மாதிரி இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து அந்த லொக்கேஷன் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குலாம் போகல. ஒரு எதர்ச்சியாக தான் அந்த லொக்கேஷனுக்கு போனோம். உங்களுக்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம பசங்கிட்ட இப்போ ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். ஏன்னா எப்பவுமே நான் பேசி உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். ஸோ புதுசாக இப்போ யாராவது பேசினா நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்கிறான் கைஸ், நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவுக்கு வந்திருக்கேன். ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு வீடியோ அமையும் நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல எங்கேயுமே. ஏன்னா இது எக்ஸ்ப்ளோரிங் வீடியோலாம் இல்லை, டோட்டலாக ரெஸ்கியூ மிஷன் மாதிரி ஆகிடுச்சு. கடைசியில் பார்த்தா தம்பியை வந்து ஒரு பதட்டத்துலேருந்து வெளில கொண்டு வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா போச்சு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவன் பார்த்து சொல்லலை அப்படின்னா நமக்கு சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே நடந்த விஷயம் வந்து டோட்டலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த இடத்த பற்றி எனக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாது. தெரிஞ்சிருந்தாலுமே வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, மணியும் நம்ம சேஃப்டியாக கொஞ்சம் போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து யதார்த்தமாக போயிட்டு ஆனால் அவனை வந்து மீட் பண்ணோன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. கீழேருந்து போகிற வரைக்கும் ஒரு ஐடியாவே இல்லை, வேலை அவன் இருக்கான்ட்டு அந்த க்ளூவே கிடையாது. மேலே போய் பார்த்தா தான் அவன் இருந்த நிலைமைக்கும் இப்போ அவன் வந்து கடைசியாக
அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான், அது அவனே சொல்லுவான். என்னாச்சுன்னு சொல்லுவான். ப்ரோ சொன்ன மாதிரி தான் நானும் மணி ப்ரோ கூட சேர்ந்து வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வந்துருக்கோம். சந்தோஷம் தான் வந்தேன். கடைசியில் பார்த்தா எதிர்பாராத விதமாக என்னென்னமோ நடந்துருச்சு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அந்த செகண்ட் ஃபேஸ் பண்ணுறப்ப தான் அவன் எப்படி தெரிஞ்சதுன்னா, அது ஒரு செகண்ட் அல்லே இல்லை, நானே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் வந்து கண்டுபிடிச்சி ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போய் போய் தான் ஒரு பக்கம் என் ஃப்ரெண்டு எங்கே ஓடி போனானே தெரில. இப்போதான் கால் பண்ணி பேசினேன். அவனும் சேஃபு, இப்போ நானும் ஓகே. அவனும் சேஃபாக பத்திரமா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டான் வித் என்னோட வண்டியோட. அவனும் சேஃப் ஆகிட்டான். இப்போ நானும் ஓகேவா இருக்கேன். ஓகே. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவன் ஃப்ரெண்டு எங்கே போனான்னு சொல்லிட்டு, அது வந்து கூடிய சீக்கிரம் அவன் இந்த லொக்கேஷன் போயிட்டு திருப்பியும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பீஸ்லி பிரசாந்த் இந்த சேனலில் பார்ப்பீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நானும் பிரசாந்த் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் பார்க்கலாம். அந்த வீடியோ நான் மறக்காமல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பயங்கரமாக இருக்கும். ஸோ பார்க்குற எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருந்திருக்கலாம். ஸோ பீஸ்லி பிரசாந்த், ஸோ இவருமே வந்து கோஸ்ட் ஹண்டிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டான டைம்ஸில் வந்து பயங்கரமான எஃபர்ட் போட்டு நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்க்குற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னும் பயங்கரமான லொக்கேஷன்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வரும். ஸோ கைஸ், அண்ட் வெங்கட்டை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமலும் இருந்திருக்கும். இவன் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கோம். எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் சில சூழ்நிலைகள் காரணமாக வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 years வந்து வர முடியல. வந்து ஒர்க் பிஸியில் இருந்தனால வந்து அவனால் வந்து வீடியோஸ் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸும் வந்து நானும் வெங்கட்டும் ஒன்றா சேர்ந்து தான் எடுக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெங்கட்டோட உடம்பை பார்த்தே தெரியும். இப்போ வந்து அவன் ஜிம் கோச் ஆகிட்டான், ஜிம் ட்ரெயினரும் ஆகிட்டான். ஸோ உங்களுக்கும் யாராவது வந்து ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெங்கட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை கான்டெஸ்ட் ப்ரிப்பரேஷன், அந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம். அண்ட் நானுமே வந்து இந்த ஃபிட்னஸ் ஜேர்னியில் வந்து கூடிய சீக்கிரம் போகிறேன். கூடிய சீக்கிரம்லாம் கிடையாது, பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், 90 days டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், நடந்தே ஆகும். அதை வந்து வெங்கட் அது 90 days டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸான பேக்கேஜ். அந்த பேக்கேஜை நான் இப்போ ரிவீல் பண்ண விரும்பல. ஏன்னா என்னடா இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்களேன்னு நினைப்பீங்க. அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்புட் இருக்கும். அது நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து நானே அதுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறேன். See you soon guys. Wait and watch. ஸோ கைஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோவில் வந்து ஒரு பயங்கரமான வீடியோ வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு வாரத்துக்கு வந்து 2 வீடியோஸ் வந்து வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என் பேச்சா மாற மாட்டேன். நிறைய வாட்டி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், என்னடா இதே தான் சொல்கிறீங்க பண்ணலன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். ஸோ இதோட அடுத்த பிரம்மாண்டமான வீடியோவில் சந்திக்கலாம். பை.